ஹாய் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு ஒரு வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் ஜாஸ்? இன்னைக்கு வந்து கொத்தமல்லி இலையின் நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் ரோஸ். அது என்ன குழம்புக்கு போடுவோம் அதானே? குழம்புக்கு மட்டும் கிடையாது, அதில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து கொத்தமல்லி நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதில் விட்டமின் சி இருக்குது, கே இருக்குது, ஏ இருக்குது, அப்புறம் பொட்டாசியம், போலற்ற அமிலம், நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கனால யாருமே அவாய்ட் பண்ணவும் கூடாது. சோடியம் அப்புறம் அதிகப்படியான இதில் தண்ணீர் வெளியேற்றதுனால நம்ம ரத்த அழுத்தத்தை சீராக்கி கொடுக்குது. இந்த பிபி இருக்கிறவங்க சொல்லுவோம்ல, அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சிட்டு நமக்கு நல்ல கொழுப்பை அதிகரித்து கொடுக்குது. இப்போ கொத்தமல்லி இலையில பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால கல்லீரலில் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுக்குது. இப்போ வந்து நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த அலர்ஜி, வீக்கம், அப்புறம் வந்துட்டு இந்த தோல் பிரச்சனை ஏதாவது இருக்குல்ல, அந்த டைம் இதை அரைச்சா அந்த தோல் பிரச்சனையில போட்டாலோ இல்லைன்னா வந்து நம்ம சாப்பாடுல எடுத்துக்கிட்டோம்னா அந்த அலர்ஜி எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துரும். சருமத்துக்கு ஃபேஸ் பேக்காவும் இதை போட்டுக்கலாம். ஃபேஸ் பேக்காவும் போடலாம். ஆமா, இப்போ வந்து உதட்டுல கருமையா இருக்கிறவங்க வந்துட்டு தேங்காய் எண்ணெயோட கொத்தமல்லி அரைச்சு அந்த எண்ணெயை எடுத்து சாறு எடுத்து டெய்லி உதட்டுல தடவிட்டோம்னா அந்த கருமை வந்து போயிடும். உதடு வந்து நல்லா செவசவன் ஆயிரும். அதே மாதிரி ஃபேஸ்ல வந்து கடல மாவோட சேர்த்து கலந்து போட்டாலும் ஃபேஸ் நல்லா க்ளோ ஆயிரும். இதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு ரொம்ப நம்ம உடம்பையே பாதுகாப்பா வச்சுக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதிகமா எடுத்துக்கிறணும். இதை யார் எடுத்துக்கணும்னா கர்ப்பிணி பெண்கள் சொல்றோம்ல, கன்சீவ் ஆனவங்க, அவங்க மட்டும் கொத்தமல்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறணும். நாங்கள் இந்த சாறு எடுத்துக்கலாமா, இல்லை ஜூஸா எடுத்துக்கலாமா, இல்லை வேற மாதிரி எடுக்கலாமான்னு அவங்கள கன்சல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா குழந்தைக்கு சேருமா சேராதான் தெரியாது. ஸோ நாங்கன்னு கிடையாது, நீங்களும் அவாய்ட் பண்ணாதீங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. சரி, எங்கள் 1 மினிட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.